அப்படி சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேர் ஜபம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா வேற மாதிரி யோசிச்சு வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஜபம் என்றால் என்ன அப்படின்னா ஜீவன். ஜபம் என்றால் அது ஜீவனில் இருந்து புறப்பட்டு வருது, அல்லது ஜீவனிலிருந்து புறப்பட்டு வருகிறது என்று சொல்லலாம், அல்லது ஜீவன் என்று நேரடியாக சொல்லலாம். அப்போ இந்த ஜீவன் தான் பிரேயர். இந்த ஜீவன் ஒரு மனுஷனுக்குள்ள எப்ப வெளிப்படுது அப்படின்னு சொன்னா, யாருடைய ஜீவன்? இயேசுவின் ஜீவன். அதான் இயேசுவின் ஆவியானவர் சொல்றோம். இயேசுவின் ஜீவன் எப்ப வெளிப்படும்னா, கிருபையை ஒரு மனுஷன் புரிந்து கொண்டுட்டான் அப்படி சொன்னா அவனுக்குள்ள என்ன பண்ணும்? விசுவாசம் வெளிப்படும். கிருபையை ஒரு மனுஷன் புரிந்து கொண்டா சொன்னா விசுவாசம் வெளிப்படுறத நல்லா பார்க்கலாம். அந்த விசுவாசம் எங்க கொண்டு போயிடும்னா நீதிமான ஒரு மனுஷனை மாத்திடும். விசுவாசம் என்ன பண்ணிடும்? ஒரு மனுஷனை நீதிமான மாத்திடும். விசுவாசத்தினாலதான் நீதிமான மாறும். நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையனாயிராமல் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினால வருகிற நீதியை உடையவனா இருக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா பவுலு. அப்போ கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசம் எங்க கொண்டு போகுது? நீதி கொண்டு போகுது. அந்த நீதி யாரா அவனை என்ன மாத்தினா? நீதிமானா மாத்துது. இந்த நீதிமான் என்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒருத்தன் வந்த உடனே அவன் ஆத்மா பாவங்களை விட்டு கம்ப்ளீட்டா அது வெளியே வருது. வரும்போது அது என்ன பண்ணும்? அதற்கான அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும். என்ன பண்ணும்? தாகம் எடுக்கும். அதுதான் பிரேயர்.